Hi guys, this is Nivita. இந்த வீடியோவில் M.Sc மேக்ஸில் டென்சார் அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு பேப்பர் வரும். ஸோ அதில் வந்து லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற முக்கியமான ஒரு 10 மார்க் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது வந்து ரிலேட்டிவிஸ்டிக் கைனமேட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. கைனமேட்டிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா லைக் ஒரு பாடி மூவ் ஆகிறத பற்றி சொல்லுவாங்க. பட் ஆனால் ஃபோர்ஸை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணாமல் சொல்கிறது தான். லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். கன்சிடர் 2 இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் I and I dash. 2 இனர்ஷியல் ஃப்ரேம்ஸை கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், திஸ் இஸ் I and this is I dash. ஓகேவா, அதுக்கப்புறமேட்டு சப்போஸ் I dash translate with a uniform velocity v relative to I in the direction of the positive x axis. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா I dash வந்து டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. ஓகேவா, பேசிக்காக ஐங்கிறது தான் இருந்திருக்கு. I dashங்கிறது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் தள்ளி வர்றது I dash அப்படின்றது. ஓகேவா, இந்த direction of the positive x axisல தள்ளி உங்களுக்கு I dashங்கிற பாயிண்ட் கிடைக்குது. Assume that the origin O and O dash coincide at the time t is equal to t dash is equal to 0ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து O அப்படின்ற பாயிண்ட் வந்து ஐயோட அந்த ஆரிஜின், O dash அப்படின்றது வந்து I dashோட ஆரிஜின். ஓகேவா, ஸோ அது ரெண்டுமே வந்து எப்போ கோயின்சைட் ஆகும் அப்படின்னா t is equal to t dash is equal to 0ல தான். ஓகே, நெக்ஸ்ட்டு suppose a flash of light is emitted at the common origin at t is equal to 0, t dash is equal to 0. Since the velocity of the light in each inertial frame has the same value c, it propagates radially outwards with the speed c relative to both I and I dash. என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து ஒரு லைட்டை பேஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, இப்போ தானே நம்ம ஸ்பீட் ஆஃப் லைட் அந்த கான்செப்ட் எல்லாமே கொண்டுட்டு வர முடியும். அதனால் சப்போஸ் ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் லைட் இருக்குது, அது வந்து எமிட்டட் அட் தி அந்த ஆரிஜின்லேருந்து எமிட் பண்ணுறாங்க t equal to 0, t dash equal to 0. அப்போ சின்ஸ் த வெலாசிட்டி ஆஃப் த லைட் ஒவ்வொரு இனர்ஷியல் ஃப்ளேம்லேயுமே வந்து உங்களுக்கு சேம் வேல்யூ c தான், சேம் வேல்யூ தான். இட் ப்ரொபகேட்ஸ் ரேடியலி அவுட்வர்ட்ஸ் என்ன ஸ்பீடில் வந்து அந்த லைட் வந்து ட்ராவல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா c அப்படின்ற ஒரு ஸ்பீடில் உங்களுக்கு வந்து ரிலேட்டிவ் டு போத் I and I dash பொறுத்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. its progress is described by, அதோட ப்ராக்ரஸ் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு c ஸ்கொயர் t ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. இது வந்து ரிலேட்டிவ் டு ஐயை பொறுத்து இருக்குது. அதே வந்து I டேஷை பொறுத்து வந்து x டேஷ் ஸ்கொயர் ப்ளஸ் y டேஷ் ஸ்கொயர் ப்ளஸ் z டேஷ் ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர் இன்ட்டு t டேஷ் ஸ்கொயர். ஓகேவா, ஏன்னா c வந்து எல்லாத்துக்குமே கான்ஸ்டன்டான வேல்யூ தான். அதனால் x டேஷ் ஸ்கொயர் ப்ளஸ் y டேஷ் ஸ்கொயர் ப்ளஸ் z டேஷ் ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர் t டேஷ் ஸ்கொயர் அப்படின்னு மட்டும் இருக்குது ரிலேட்டிவ் டு I டேஷ். Thus the transformation equation must be consistent with 1 and 2. ஸோ நம்ம பண்ணுற அந்த transformation equation அப்படின்றது இந்த 1ஐயும் 2ஐயும் பொறுத்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. Next we recall that a free particle moves with a constant velocity in a straight line relative to any inertial frame. இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு ஃப்ரீ பார்ட்டிக்கல் வந்து ஒரு கான்ஸ்டன்டான வெலாசிட்டியில் மூவ் ஆகுது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில். ஓகேவா, ரிலேட்டிவ் டு ஏதோ ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமை பேஸ் பண்ண மாதிரி. அப்போ the trajectories in x, y, z, t and x dash, y dash, z dash, t dash are straight line. Hence the transformation equation must be linear. என்ன சொல்கிறாங்கன்னா trajectoriesனா அந்த பாத்து தான் சொல்கிறது. ஓகேவா, இதில் இருக்கிற பாத்து வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. அதனால அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷனுங்கிறது நமக்கு ஒரு லீனியராக வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, since the velocity of I dash is along the x-axis, all points in the plane are such that உங்களுக்கு என்ன சொல்கிற வராங்கன்னா இப்போ இந்த வெலாசிட்டி வந்து உங்களுக்கு என்ன ஆகுது அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸில் தான் உங்களுக்கு வந்து அது நகர்ந்தே இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து y dash is equal to y-ஆக இருக்கும், z dash is equal to z-ஆக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லை, உங்களுக்கு ஜஸ்ட் அந்த எக்ஸ் ஆக்சிஸில் தான் சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதனால y dash is equal to y, z dash is equal to z-ன்னு எடுத்துக்கிறீங்க. It remains to relative the variable x and t in the two systems. ஸோ அது பொறுத்தவரையில் x, t எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Assume that the transformation equation வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா x dash is equal to ax plus bt, t dash is equal to ef plus ft. அதாவது இப்போ x dashன்னு சொல்லும்போது உங்களுக்கு இங்கேருந்து இங்கே சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லையா, அது ax plus bt ஃபார்மேட்டில் இருக்குது. ஏன்னா வந்து ஒன்று டைம் சேஞ்ச் ஆகுது, அதுக்கப்புறமேட்டு அந்த டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகுது அலாங் எக்ஸ் ஆக்சஸில். அதனால் எக்ஸ் டேஷ் டி டேஷ்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஏன் இஎஃப் எடுத்திருக்காங்க, ஏன் ஏபிசிடின்னு எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா சிங்கிறது நம்ம ஏற்கனவே வந்து இந்த இடத்துல ஸ்பீட் ஆஃப் லைட்டை குறிச்சிருக்கோம் இல்லையா, அதனால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுனால சியோட பேர் வந்து டி, அதனால் அதையும் எடுக்காமல் இஎஃப்னு எடுத்திருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம முதல்ல இந்த 2 ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணோம், அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டு y dash is equal to y, z dash is equal to z வந்து தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம். ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்தாக அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம்.
it remains to relate the variable x and t in the system. Okay va, assume that the constant a b e f to be determined. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட வேலை என்ன, இந்த டெரிவேஷனோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா a b e f ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா, யூசிங் 3 in 1 and 2. இப்போ வந்து தேர்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1 and 2 ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு பேசிக்காக என்ன வரும்னா 1 and 2 ஈக்குவேஷன் இது x square plus y square plus z square equal to c square t square, x dash square plus y dash square plus z dash square equal to c square t dash square. அது தானே. ஸோ அது ஃபஸ்ட்டு நான் எழுதிக்கிறேன். ஓகேவா, எழுதிட்டு ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு ஈக்குவேஷனும் எழுதின ஈக்குவேஷன் தான் இது. ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறோம்னா எக்ஸ் ஸ்கொயர் இந்த டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்தாச்சு. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டு டேர்மை நம்ம அந்த சைடு கொண்டு போயிட்டோம். இப்போ மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர்னு வரும். சரியா, ஸோ இந்த ரெண்டு டேர்ம் அந்த சைடு கொண்டு போயாச்சு, இந்த டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்தாச்சு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் டேஷ் ஸ்கொயர் இது இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸ் டேஷ் ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டி டேஷ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இதை வந்து அந்த சைடு கொண்டு போகிறீங்க. அப்போ என்ன ஆகும், மைனஸ் ஆஃப் ஒய் டேஷ் ஸ்கொயர் பிளஸ் இசட் டேஷ் ஸ்கொயர்னு வரும். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல இருக்கிற y டேஷ்க்கு பதிலாக y, z டேஷ்க்கு பதிலாக z சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா y டேஷ்க்கு பதிலாக y ஸ்கொயர்னு வரும், z டேஷ்க்கு பதிலாக z ஸ்கொயர்னு வரும். அப்போ x டேஷ் ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டி டேஷ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் y ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர்னு வந்திருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துலயே மைனஸ் y ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் மைனஸ் y ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் இருக்குது. அதனால நம்ம இது ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணலாமா? ஸோ அதனால தான் இங்கே கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஆக்சுவலி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டேஷ் ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டி டேஷ் ஸ்கொயர்னு வரும். புரியுதா? ஜஸ்ட் இதை நம்ம எடுத்திருக்கோம் லைக் ஏன்னா நமக்கு வந்து ஒய்யும் இசட் வந்து சேம்னு சொல்லிட்டாங்க ஒய் டேஷோட இசட் டேஷோட. ஸோ அதனால நம்ம அதை அந்த சைடு கொண்டு வந்து எழுதியிருக்கோம். அதே மாதிரி இதையும் இந்த சைடு கொண்டு வந்து எழுதியிருக்கோம். இதுக்கு பதிலாக இதை சேஞ்ச் பண்ணி நம்ம கம்பேர் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டேஷ் ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டி டேஷ் ஸ்கொயர்னு வருது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ் டேஷ்க்கு பதிலாக டி டேஷ்க்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் டேஷ் அப்படின்றது என்னது ஏஎக்ஸ் பிளஸ் பிடி, டி டேஷ் அப்படிங்கிறது இஎஃப் பிளஸ் எஃப்டின்னு வருது. ஸோ அப்போ பண்ணும்போது எக்ஸ் டேஷ்க்கு பதிலாக ஏஎக்ஸ் பிளஸ் பிடி தி ஹோல் ஸ்கொயர்னு வரும், மைனஸ் சி ஸ்கொயர் இன்ட்டு டி டேஷ்க்கு பதிலாக இஎஃப் பிளஸ் எஃப்டி தி ஹோல் ஸ்கொயர்னு வந்திருக்கும். ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எடுத்திங்கன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab வரும், மைனஸ் சி ஸ்கொயர் இன்ட்டு இது வந்து ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab ஃபார்மேட்டில் வரும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் டி ஸ்கொயர் பிளஸ் 2ef எக்ஸ்டின்னு வரும். ஸோ அதுக்கு பிறகு நம்ம அந்த மைனஸ் சி ஸ்கொயர் உள்ளே கொண்டு போகும்போது தான் மைனஸ் சி ஸ்கொயர் இ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு வருது, அப்புறம் மைனஸ் சி ஸ்கொயர் எஃப் ஸ்கொயர் டி ஸ்கொயர்னு வருது, மைனஸ் 2c ஸ்கொயர் இஎஃப் எக்ஸ்டி அப்படின்றது கிடைக்குது. ஓகேவா, இப்போ நம்ம ஈக்குவேட்டிங் தி லைக் கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த இடத்துல ஆக்சுவலி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர்னு வந்திருக்கு. இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1ன்னு இருக்குது. ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னது ஏ ஸ்கொயர், அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னது மைனஸ் சி ஸ்கொயர் இ ஸ்கொயர். கரெக்டா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் இ ஸ்கொயர்னு வருது. அதுக்கப்புறம் நம்ம டி ஸ்கொயரை கம்பேர் பண்ணும்போது மைனஸ் சி ஸ்கொயர்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, இங்கே வந்து ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது. அதுக்கப்புறம் டி ஸ்கொயரை கம்பேர் பண்ணும்போது மைனஸ் சி ஸ்கொயர் எஃப் ஸ்கொயர்னு வந்துடுது. ஓகேவா, அதுக்கப்புறம் எக்ஸ்டியோட கோஎஃபிஷியண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல எக்ஸ்டியே இல்லை, அதனால் 0ன்னு வருது. இங்கே எக்ஸ்டியோட கோஎஃபிஷியன்ட்னு பண்ணும்போது 2abன்னு வருது. இங்கே எக்ஸ்டியோட கோஎஃபிஷியன்ட்னு பார்க்கும்போது மைனஸ் 2c ஸ்கொயர் இஎஃப்னு கிடைக்குது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணி 3 ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு. அதை நம்ம 6, 7, 8ன்னு வச்சுக்கிறோம். ஓகே ஃபைன். The position of the origin O dash is given by. ஸோ நம்ம வந்து இந்த O dash-ஓட பொசிஷனை வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு பேசிக்காக வந்து வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு தெரியும். ஓகேவா, இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ன்னு தெரியும். ஓகே, ஸோ அப்போ வந்து v இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை டின்னு வரும். அப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா v இன்டூ டி தானே, கரெக்டா? ஸோ அதனால தான் வந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா v இன்டூ டின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. x is equal to vtன்னு போட்டிருக்காங்க, x dash is equal to 0ன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா, அப்புறம் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4th ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். 4th ஈக்குவேஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த x dash is equal to ax plus btன்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் இதில் x dashக்கு பதிலாக 0ன்னு போடுறோம், xக்கு பதிலாக அந்த வேல்யூஸ்லாம் போடணும்ல. அப்படி போடும்போது x dashக்கு பதிலாக 0, xக்கு பதிலாக vt இன்டூ ஏன்னு வரும் ப்ளஸ் பிடின்னு வரும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா x dash நான் ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எழுதிடுறேன்.
x dash is equal to ax plus bt தானே, ax plus bt கரெக்ட். அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக விடின்னு போடுறேன். அப்போ a into vt plus btன்னு வரும். ஓகேவா, is equal to 0ன்னு வருது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இதை இந்த சைடு கொண்டு போயிடுங்க. இப்போ மைனஸ் ஏவிடி இஸ் ஈக்குவல் டு பிடின்னு வரும். அப்போ டிடி கேன்சல் ஆயிடுச்சுன்னா பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏவின்னு கிடைச்சிருக்கும். இது வந்து 9th ஈக்குவேஷன். சரியா, ஸோ நம்ம அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ஈக்குவேஷனில் இது ரெண்டுத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். அவ்வளோதான். அடுத்தது சிமிலர்லி த பொசிஷன் ஆஃப் தி ஆரிஜின் ஓ இஸ் கிவன் பை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 0, இங்கே எக்ஸ் டேஷ்க்கு பதிலாக 0ன்னு எடுத்தோம்ல, இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு எடுக்கிறோம். இப்போ பொசிஷன் ஆரிஜின் ஓங்கிற பொசிஷன்னா என்னது உங்களுக்கு? இப்போ இந்த ஓங்கிறத பற்றி பேசுனீங்கன்னா டிஸ்டன்ஸே இருக்காது தானே, டிஸ்டன்ஸ் 0வாக தானே இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து டிஸ்டன்ஸ் வந்து 0ன்னு போட்டுக்கிறோம். எக்ஸ் டேஷ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் விடி டேஷாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா, எக்ஸ் டேஷ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் விடி டேஷ். இப்போ இதை கொண்டு போய் நம்ம வந்து 4th ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது அதான் எக்ஸ் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிடியில் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது எக்ஸ் டேஷ்க்கு பதிலாக மைனஸ் விடி டேஷ்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் பிடின்னு வந்திருக்கு. ஓகேவா, அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா இதே மாதிரி நம்ம டி டேஷுங்கிற ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டி டேஷ் இஸ் ஈக்குவல் டு இஎக்ஸ் ப்ளஸ் எஃப்டின்னு வரும். கரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள், டி டேஷ் இஸ் ஈக்குவல் டு இஎக்ஸ் ப்ளஸ் எஃப்டி. ஸோ அதில் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது டி டேஷ் இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்னது, நம்ம வந்து 0ன்னு எடுத்திருக்கோம். 0 இன்ட்டு எஃப் இன்ட்டு டின்னு இருக்குது. ஸோ எஃப் இன்ட்டு டி. அப்போ டி டேஷ் இஸ் ஈக்குவல் டு எஃப்டின்றது மட்டும் கிடைக்கும். சரியா, ஓகே ஃபைன். இப்போ நம்ம இதையும் கண்டுபிடிச்சி வச்சாச்சு. அடுத்தது நம்ம என்ன தெரியுமா பண்ண போகிறோம், இந்த இடத்துல இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த டி டேஷ் இஸ் ஈக்குவல் டு எஃப்டின்னு கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை கொண்டு போய் இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் வின்னு வரும். டி டேஷ்க்கு பதிலாக எஃப் இன்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு பிடின்னு வரும். ஏன்னா இதோட வேல்யூ 0. டி டேஷ்க்கு பதிலாக சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது மைனஸ் வி இன்ட்டு எஃப்டி இஸ் ஈக்குவல் டு பிடின்னு கிடச்சிருக்கோம். சரியா, அப்புறம் என்ன பண்ணுவீங்க, டியும் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் விஎஃப்னு கிடைக்கும். நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்ன, ஏபிஇஎஃப் இந்த வேல்யூஸ் எல்லாமே கண்டுபிடிக்கிறது தான். ஓகேவா, ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் விஎஃப்னு கிடைச்சிருக்கு. ஆனால் அது இன்னும் பக்காவாக வரல. ஏன்னா வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்னொரு வேல்யூஸ் மாதிரி வருதுல்ல, எஃப்ங்கிறது இன்னொரு கோஎஃபிஷியன்ட், ஸோ அதோட வேல்யூ மாதிரி வருது. அதனால நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக பார்க்கலாம். ஓகேவா, இப்போ 9 and 10. இப்போ 9ங்கிறது ஈக்குவேஷன் இது பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏவி, இங்கே 10ங்கிற ஈக்குவேஷன் இது பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் விஎஃப். ஸோ அதனால் ரெண்டுமே பி இருக்கனால ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாம். மைனஸ் ஏவி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் விஎஃப்னு வரும். அதுக்கப்புறம் விவி கேன்சல் பண்ணுங்கள், மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணுங்கள். அப்போ எஃபோட வேல்யூ ஈக்குவல் டு ஏன்னு கிடைக்கும். இதை வந்து நம்ம 11th ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். சரியா, இப்போ 7th ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. 7th ஈக்குவேஷன் என்னது, மைனஸ் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஸ்கொயர்னு வரும். ஓகேவா, அதாவது அந்த ஈக்குவேஷன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் எஃப் ஸ்கொயருங்கிறது வந்திருக்கும். ஓகே, அப்போ மைனஸ் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏவி அப்படின்னு, பியோட வேல்யூ மைனஸ் ஏவின்னு இருக்குல்ல, அதை எடுத்து சப்ஸ்டிடியூட் பண்ணுறாங்க. இப்போ ஏ ஸ்கொயர் வி ஸ்கொயர்னு வருது. மைனஸ் சி ஸ்கொயர் இன்ட்டு எஃபோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃபோட வேல்யூ வந்து ஏ, ஸோ அதனால் ஏ ஸ்கொயர்னு வரும். சரியா, இப்போ ஏ ஸ்கொயரை காமனாக வெளில எடுங்க. அப்போ என்ன ஆகும், வி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர்னு மட்டும் கிடச்சிருக்கும். சரியா, அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ ஆக்சுவலி வந்து ஏ ஸ்கொயரோட வேல்யூ வேணும் இல்லையா, இதோட வேல்யூ மைனஸ் சி ஸ்கொயர், அதனால் வி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயரை கீழே கொண்டு வந்துங்க. இப்போ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை வி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர்னு வரும். இந்த மைனஸ் இங்கே கீழே கொண்டு வந்தீங்கன்னா சி ஸ்கொயர் டிவைடட் பை சி ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர்னு வரும். சரியா, இது வந்து ஏ ஸ்கொயரோட வேல்யூ. கரெக்டாக, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிவைடட் பை சி ஸ்கொயர்னு பண்ணுங்கள். இந்த இடத்துலையும் சி ஸ்கொயரால் டிவைட் பண்ணுங்கள், இங்கேயும் சி ஸ்கொயரால் டிவைடட் பை சி ஸ்கொயர் டிவைடட் பை சி ஸ்கொயர் டிவைடட் பை சி ஸ்கொயர்னு பண்ணும்போது கேன்சல் ஆகி 1ன்னு வரும். ஓகேவா, டிவைடட் பை இங்கே ஆக்சுவலி என்ன இருக்கும், 1 டிவைடட் பை 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர்னு வரும். ஸோ இங்கே இதோட வேல்யூ என்னது, ஆக்சுவலி ஏ ஸ்கொயர் தானே. ஸோ எல்லாத்துக்கும் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 பை 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர்னு வரும். உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸாக மாற்றி போட வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த பியும் கம்பேர் பண்ணி நீங்கள் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு கொண்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டீங்க, இதில் பியோட வேல்யூ எடுத்துகிட்டு வந்துட்டு அதுலேருந்து நம்ம அந்த ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி மைனஸ் சி ஸ்கொயர் பை வி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் இங்கே வந்துடுச்சுன்னா சி ஸ்கொயர் டிவைடட் பை சி ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர்னு வருது. எல்லாத்தையும் டிவைடட் பை சி ஸ்கொயர்னு பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வருது. ஸோ ரெண்டு சைடும் ரூட் எடுத்தால் ஏவோட வேல்யூ ரூட் ஆஃப் 1 பை 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர்னு வருது. ஓகேவா, அப்புறம் ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப்னு கொடுத்துருந்தாங்கல்ல, அதனால நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால எஃப் இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் ஈக்குவல் டு 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர்னு வந்துடும். சரியா, இப்போ நம்ம 8th ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம்.
எயித் ஈக்குவேஷனுங்கிறது இது தானே 0 is equal to 2ab minus 2c square efன்னு வருது. அதாவது நான் என்ன பண்ணுறேன்னா 2 கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ உங்களுக்கு என்ன வரும், ab minus c square ef is equal to 0ன்னு வரும். அதான் இங்கே எழுதியிருக்காங்க, ab minus c square ef equal to 0ன்னு வரும். ஸோ இந்த வேல்யூ அந்த சைடு போயிடுச்சுன்னா ab is equal to c square efன்னு வரும். e மட்டும் இந்த சைடு வச்சுட்டு c square by f இந்த சைடு கொண்டு வந்துடும். அப்போ e is equal to ab by c square efன்னு வருது. ஓகேவா? அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா ab divided by c square into fக்கு பதிலாக என்ன போடுறோம், ஏன்னு போடுறோம். ஸோ ஏவை போடும்போது கேன்சல் பண்ணிங்கன்னா b by c squareன்னு வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம பிக்கு பதிலாக என்ன போடுறோம், மைனஸ் ஏவிங்கிறத போடுறோம். ஸோ பிக்கு பதிலாக மைனஸ் ஏவி டிவைடட் பை சி ஸ்கொயர்னு போடுறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் நமக்கு ஏற்கனவே தெரியும் ஏவோட வேல்யூ எஃப்னு சொல்லிட்டு, அதனால் மைனஸ் விஎஃப் பை சி ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். அப்போ இயோட வேல்யூ என்னது, மைனஸ் விஎஃப் பை சி ஸ்கொயர்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் மைனஸ் வி பை சி ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். எஃப்க்கு பதிலாக நம்ம ஒரு வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம்ல, 1 by root of 1 minus v square by c squareன்னு சொல்லிட்டு அதை போட்டுக்கணும். என்ன அல்டிமேட் எய்ம்னா, இப்போ ஏ பி இஎஃப் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னா, இப்போ இஏ கண்டுபிடிக்கிறீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஃப்ல வரக்கூடாது, ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஏ வரக்கூடாது, பி வரக்கூடாது, எஃப் வரக்கூடாது, அப்படி நீங்கள் பார்த்து போடணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமேட்டு பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் விஏன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், மைனஸ் வி இன்டூ ஏவோட வேல்யூ என்னது, 1 by root of 1 minus v square by c squareன்னு வரும். அதுக்கப்புறம் ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப்னு இருக்குது. ஸோ அந்த வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. பியோட வேல்யூ இங்கே எடுத்துகிட்டு வந்தாச்சு, இயோட வேல்யூ நமக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஓகேவா? இதெல்லாமே நம்ம வந்து அந்த எக்ஸ் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிடின்னு ஒரு ஈக்குவேஷன் இதில் அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏவோட வேல்யூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பியோட வேல்யூங்கிறது மைனஸில் வருது, மைனஸ் வி டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 minus v square by c square இன்ட்டு டீன்னு வரும். அப்புறம் இது ரெண்டும் வந்து நமக்கு டினாமினேட்டர் சேமாக இருக்கனால அப்படி போட்டு எக்ஸ் மைனஸ் விடின்னு வருது. அதே மாதிரி டி டேஷ் அப்படின்றத எப்படி எடுத்துப்போம், டி டேஷ் இஸ் ஈக்குவல் டு இஎக்ஸ் ப்ளஸ் எஃப்டின்னு வரும். ஸோ இயோட வேல்யூ வந்து மைனஸ் வி பை சி ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 minus v square c square இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எஃபோட வேல்யூ வந்து ஆக்சுவலி உங்களுக்கு இது இன்ட்டு டீன்னு வருது. ஓகேவா? ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்கனால நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது டி வந்து ப்ளஸில் இருக்கனால டி மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்டா இஸ் ஈக்குவல் டு வி பை சின்னு எடுக்க போகிறோம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸ் டேஷோட வேல்யூ வந்து இங்கே வி பை சிக்கு பதிலாக நம்ம பீட்டான்னு போட போகிறோம். ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, எக்ஸ் மைனஸ் விடி அப்படி இருக்கும், டிவைடட் பை ரூட் ஆஃப் பீட்டா ஸ்கொயர்னு வரும். அந்த வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயரை பீட்டா ஸ்கொயர்னு மாற்றிட்டோம். சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டி டேஷ்க்கும் அதே மாதிரி தான். டி டேஷ்க்கு உங்களுக்கு ஆக்சுவலி என்ன இருக்குது அப்படின்னா, t minus v by c square into x divided by root of 1 minus v square c square இருக்கா, b square c square நம்ம பீட்டா ஸ்கொயர்னு மாற்றிட்டோம். மற்றபடி t minus vx by c square இருக்கா, ஸோ அதை நம்ம வந்து அப்படியே போட்டாச்சு. சரியா? அண்ட் அனதர் திங் வந்து, ஸோ எக்ஸ் டேஷோட வேல்யூ வந்து உங்களுக்கு இப்படி வரும், ஒய் டேஷோட வேல்யூ ஒய்ன்னு சொல்லியாச்சு, இசட் டேஷோட வேல்யூ இசட்னு சொல்லியாச்சு, அதுக்கப்புறமேட்டு டி டேஷோட வேல்யூ இதுன்னு சொல்லியாச்சு. திஸ் ஆர் த லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து இப்படி தான் பண்ணுமா, இந்த ப்ரொசீஜரில் தான் பண்ணுமா அப்படின்றது கிடையாது. நீங்கள் வந்து எந்த ஈக்குவேஷனில் வேணால் எதை வேணால் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்டிமேட் ஆன்சர் வந்து டெஃபினட்டாக அந்த கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல் அந்த வி ஸ்கொயர் சி ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுனாலே அதுவே கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.